நான் என்ன சொல்றேன், அவ்வளவு உத்தமரா இருந்தா நீங்க மக்கள் மன்றத்துல வைங்க. இந்தியன் ருபீஸ் மட்டும் ஏன் உபயோகப்படுத்துறீங்க? நீங்க பாகிஸ்தான் நோட்டை பயன்படுத்த வேண்டியதானே சொல்லியிருக்கணும் வேண்டாமா? இவரை கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிருந்தாருன்னா இவர் அந்த மாதிரி பேசுவாரா? அங்க இருக்கிறவங்களுக்கு தாங்க வழி தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க குண்டு வெடிச்சா கூட சிலிண்டர் வெடிப்புன்னு தானே சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அவ்வளவு உத்தமரா இருந்தா நீங்க மக்கள் மன்றத்துல வைங்க. நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்தீங்க, எவ்வளவு வரும்போது எவ்வளவு கொண்டு வந்தீங்க? இல்ல எலெக்ஷனுக்கு அஃபிடவிட் அவங்க தானே தாக்கல் பண்ணாங்க. அதுதாங்க மக்கள் முன்னாடி வைங்க. நீங்க மக்கள் முன்னாடி தானே வைக்கிறீங்க. நாங்கள் சட்ட பிரகாரம் பார்ப்போம், பிஜேபி வந்தா எங்களை வந்து இடி கொண்டு வராங்கன்னு மக்கள் முன்னாடி தான் வைக்கிறீங்க. மக்கள் முன்னாடி உங்களை சுத்த வைங்க. இப்ப எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க? இப்ப இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? வைங்க, நீங்க வைங்க. உங்களோட பினாமி யாராரு அந்த மாதிரி கொண்டு வந்து மக்கள் மன்றத்துல வைங்க. வைக்க தைரியம் இருக்கா? ஸ்டாலின் வைப்பாரா? இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் வந்து வருமானம் டாஸ்மார்க் மூலமா. ஆனால் முதல் குடும்பத்துக்கு மட்டும் 2 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் வந்துட்டு இருக்கு டாஸ்மார்க் மூலமா. அப்ப அந்த வருமானம் எல்லாம் எங்க போயிருக்கு? இன்னைக்கு அதுதான் எடுக்க போறாங்க. அதனாலதானே பயந்து போய் இன்னைக்கு இடி வந்து டாஸ்மார்க் அலுவலகத்துக்குள்ள போய் சோதனை பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு ஏன் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அதுல போயிட்டா ஸ்டாலின் அவர்கள் மாட்டுவார். முதல் அரெஸ்ட் அவராக தான் இருப்பார். எப்படி சத்தீஸ்கர்ல அரெஸ்ட் பண்ணாங்களோ சிஎம்ஏ, எப்படி வந்து டெல்லியில வந்து கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க வரிசையா எம்ஆர் பன்னீர்செல்வம் அவருடைய சொத்து குவிப்பு ரத்து, KN நேரு அவருடைய சொத்து குவிப்பு ரத்து, ஐ பெரியசாமி அவருடைய வழக்கு ரத்து, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு ரத்து, தங்கம் தென்னரசு அவருடைய ரத்து, துரைமுருகன் துரைமுருகன் நார்மல் துரைமுருகன் 2 பேர்த்துடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து ரத்து, KKS ராமச்சந்திரன் அவருடைய அந்த வழக்கும் ரத்து. ஏற்கனவே இவங்களாம் தீர்ப்பு வாங்கிட்டாங்க. எப்படி இவங்களுக்கு தேவையான ஆளுகளை வச்சு RS பாரதி சொல்லியிருக்காரு, நீதிபதிகளாம் நாங்க போட்ட பிச்சுன்னு அப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு இவங்களாம் வெளியில வந்தாங்க. இன்னைக்கு ஒரு நேர்மையான ஒரு இந்த சட்டத்தின் மீது அதிக நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு நீதிபதி எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டார். ஆகிட்ட எல்லாம் வரிசையா லைன் நில்லுங்க, எல்லாம் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்குன்னு சொல்லிட்டார். அதைத்தானே எங்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் சொன்னாரு, 2026 நாங்க ஜெயிப்போம், நீங்களாம் ஜெயிலுக்கு போவீங்கன்னு. இப்ப கண்ணு முன்னாடியே நடக்குதுல்ல. இடி வந்து இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்ல இங்க ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல இப்ப போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் திருப்பி என்ன போறாங்க, விட போறது இல்ல. இந்த வழக்குல கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆவாங்க. இப்ப பகல்கம் தாக்குதல் நடந்தது தொடர்பாக பாஜகவினர் மேலதான் தப்பு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் குறைபாடு, அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கரெக்டாக கொடுக்கல, செக்யூரிட்டி இது அமித்ஷா அவர்கள் பதவி விலகும், மோடி பதவி விலகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம செக்யூரிட்டியை சரியா பார்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது இல்ல அப்படின்ட்டு இப்ப இருக்கும் ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் கேட்பது சரிதான். அதாவதுங்க, திருமாவளவன் அவர்கள் பத்தி எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து பாகிஸ்தான் செய்யலங்க, அப்ப நம்மளே நம்மள சுட்டுக்கிட்டோமா? சுந்தரவல்லி அவர்கள் அதான் கேக்குறேன். எப்படி வந்து காஷ்மீர்ல தீவிரவாதிகளுடைய வீட்டுகள்ல குண்டு வச்சு தகர்த்தாங்களோ அந்த மாதிரி இந்த தேசத்துக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், சைனா ஆதரவு கூலிகள் எல்லாம் அவங்க வீட்டையெல்லாம் தகர்க்கணும். அப்பதான் இதெல்லாம் அடங்கும். இந்தியாவுக்கு எதிராக சொல்லி சுந்தரவல்லி அவர்கள் மோடி அவர்கள் சொல்றாங்க, அது இதுல இருக்கும் ராணுவத்தையும். திருமாவ அவர்களுடைய பேட்டி எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு முழுக்க எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. நான் எம்பியா இருந்து அங்க போனேன், அவங்க வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்க இது இந்தியா நாடுறா, நீங்களாம் பாகிஸ்தான் தானே, பாகிஸ்தானுக்கு போகடான்னு சொல்லியிருக்கணும் வேண்டாமா? இந்தியன் ருபீஸ் மட்டும் ஏன் உபயோகப்படுத்துறீங்க? நீங்க பாகிஸ்தான் நோட்டை பயன்படுத்த வேண்டியதானே சொல்லியிருக்கணும் வேண்டாமா? இந்திய ராணுவம் தானே உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குது, பாகிஸ்தான் ராணுவம் பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்டிருக்கணும் வேண்டாமா? அவருடைய பேட்டியில சொல்றாரு, தீவிரவாதிகளுடைய தாயகமா காஷ்மீர், அவர் வந்து தேச துரோகியா இல்லையா? சுந்தரவல்லி எல்லாம் வந்து முதல் வேலையை அரெஸ்ட் பண்ணிருக்கும். இந்த அரசாங்கம் பண்ணுமா? ஏன்னா இந்த அரசாங்கமே பிரிவினைவாதத்துக்கு எகெயின்ஸ்டா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவங்க. இல்ல மத்திய அரசு இந்தியாவுக்கு எதிராக ராணுவதிகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்றப்போ மத்திய அரசே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்களை கைது பண்ணுமா இல்ல விசாரணைக்கு வளையத்துக்குள்ள உள்ளாக்குமான்னு பண்ணிருக்கலாம். இல்லை எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணும் அப்படின்னு காத்து இல்லைங்க. ஒரு சில பாலிசி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்குங்க. அதனாலதான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்னு கேட்கிறோம். நாங்க கண்டிப்பாக பாஜக பெரிய அழுத்தம் எதுவுமே கொடுக்கல. ராணுவ வீரர்களை பத்தி இப்படி பேசியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக யார் பேசினாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ NIA உடைய விசாரணைக்கு நாங்களாம் மெயில் அனுப்பியிருக்கோம். கண்டிப்பாக இவங்கள அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, விடமாட்டாங்க யாரையும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டில் வந்து இப்ப பாருங்க, சயன் ஒருத்தர் திருப்பூர்ல அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆளுக்கு 7 வீடு இருக்குது. அவன் யாரான்னு கேட்டா வங்காளதேசத்துல இருந்து இங்க வந்து அவன் 20 வருஷமா குடியிருந்து அவன் வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கிறான், பேன் கார்டு வச்சிருக்கிறான், ரேஷன் கார்டு வச்சிருக்கிறான், ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்படா வாங்கினீங்கன்னு கேட்டா, கொடுக்க வேண்டியது கொடுத்த, கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்ச, எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்க. அப்போ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இங்க எந்த அளவுக்கு லஞ்ச லாபம் தெளிஞ்சிருக்காங்க பாருங்க. ஒரு வங்காளதேசத்துல இருந்து வந்தவனுக்கு இங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க.
ஆனா குடியுரிமை மட்டும் எனக்கு கிடைக்கலங்கிறான். அதாவதுங்க அங்க வந்து இவ்வளவு நாள் கண்ட்ரோலா தான் அங்க இருந்தது. 10 வருஷத்துல ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததா? அங்க கண்ட்ரோலா தான் இருந்தது. இப்போ வந்து அங்க சுதந்திர இந்தியா, சுதந்திர காற்ற சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு அடிக்கு ஒரு போலீஸை நிப்பாட்டுறதோ, ஒரு அடிக்கு ஒரு ராணுவத்தை நிப்பாட்டினா அது எப்படி சுதந்திரமாகும்? இப்போ நம்ம மவுண்ட் ரோடு போறோம், இல்ல வந்து வடபழனி போறோம், எவ்வளவு ஃப்ரீயா நம்ம போறோம். நம்ம பின்னாடியே ஒரு போலீஸ் அனுப்புனா நம்ம எப்படி ஃப்ரீயா இருக்கும்? சுதந்திரமா இருக்க முடியுமா? இப்ப அந்த சுதந்திர காற்று காஷ்மீர் மக்கள் அனுபவிக்கிறாங்க. அதே இப்போ நீங்க யோசிங்க, நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க பேசுற அதே விதத்தில் வர்றேன். அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்களை ஏன் போராடுறாங்க? இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய கைக்கூலிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசும்போது, காஷ்மீர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏன் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசல? பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா ஏன் பேசுறாங்க? அங்கே அந்த மக்கள் மாறிவிட்டார்கள். இப்ப அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மக்கள்லாம் வெளியில் இப்படித்தான் வாழ்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பேட்டியே பாருங்க, இந்த மே மாசம் நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்கன்னு நாங்க ரெடியா இருந்தோம், அதை ஒட்டு மொத்தத்தையும் ஒரே நாள்ல குலைச்சிட்டாங்க பாகிஸ்தானுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா யார் வந்தாங்கன்னு? அந்த மக்கள் வந்து இறக்கும் போது அவங்க கூட இருந்த மனைவியும் மகளோ சொல்றாங்க இந்துவான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்கிறாங்க. திருமாவளவன் சொல்றாரு தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுங்கிற. இவரை கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிருந்தாருன்னா இவர் அந்த மாதிரி பேசுவாரா? அங்க இருக்கிறவங்களுக்கு தாங்க வழி தெரியும். தீவிரவாதத்துக்கு மதம் இருக்கு, அது இஸ்லாமிய தீவிரவாதம் இயக்கம் சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன சொல்ல தயக்கம்? இங்க பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க குண்டு வெடிச்சா கூட சிலிண்டர் வெடிப்புன்னு தானே சொல்றீங்க. அவங்களோட ஓட்டு உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா தெரியுது. ஓட்டுக்காக அரசியல் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும்.